இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த வாரங்களில் நேர மேலாண்மை மற்றும் மெமரி டெக்னிக், நினைவாற்றல் திறன், எப்படி நேர மேலாண்மையை செழுமைப்படுத்துறது, அதே சமயத்தில் நினைவாற்றலை எப்படி நம்ம மேம்படுத்துறது, இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாரம் நான் போன வாரம் சொன்ன மாதிரியே அழகான ஒரு வீடியோ ஆக்டிவிட்டியோட வந்திருக்கிறோம். ஒருவேளை போன வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப் போய் பார்த்து வந்துடலாமா? டாக்டர், ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் 24 hours அப்படிங்கிற யாருனாலையும் கரெக்டாக போட முடியல. இந்த இது சம்மந்தப்பட்டது எதுன்னு பார்ப்பேன், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதெல்லாம் பிரித்து தனித்தனியாக நான் படிப்பேன். 6 to 7 நான் படிக்க போகிறேன்னு உட்காடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன மனசில் வச்சு உட்காடுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட் படித்து முடிச்சுட்டு ஈஸியாக இருக்கிறது கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்த்துப்பேன். ஆனால் மோஸ்ட்லி முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் 1 marks இந்த 3 marks இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவேன். நான் அந்த மாதிரிலாம் இல்லை. வெரி குட். நாங்கள் எப்போ டெஸ்ட் வைக்கிறாங்களோ அப்போ மட்டும் படிப்பேன். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ச்சியாக நான் போன வாரம் சொன்ன மாதிரியே இந்த புதிய ஒரு வீடியோ ஆக்டிவிட்டி, அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி டாக்டர் பேசுவாங்க. நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம 12th standard ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணோம். ஸோ நான் படித்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிட்ஸ் சொல்கிறாங்க. இங்கே வரைக்கும் இருக்குது ஆனால் வர மாட்டேங்குது, எழுதுற ஆனால் நெக்ஸ்ட் வேர்டு மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் கீப் டெல்லிங். அதனால் அந்த கான்செப்ட் புரிகிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் நாங்கள் திங்ஸ் வச்சுருந்தோம். அவங்களுக்கு 1 minute காமிச்சு அவங்கள அதை எழுத சொன்னோம். அவங்க எழுதிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே ரோட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திருப்பி என்ன பண்ண அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது நான் எப்படி வச்சுருக்கேன்னு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது சாப்பிட்ற ஐட்டம் ஒன்றா வச்சுருக்கேன், இது அந்த மாதிரி நான் அவங்களுக்கு அதை கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 minute டைம் கொடுத்து அவங்க திருப்பி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd டைம் என்ன பண்ணேன்னா, திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி நீங்கள் அது எல்லாத்தையும் பாருங்கள், இன்னொரு 1 minute கொடுத்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணேன், திருப்பி அவங்க எழுதுனாங்க. ஸோ வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த 3 டைம் பண்ணியிருக்கோம், அந்த 3 டைமில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா, எதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. பார்க்கலாம். ஓகே நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் சொல்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய பேசலாம். இது ஆக்டிவிட்டி. ஸோ 12th standardல இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க, போர்டு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் தான் நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ நார்மலாக நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, எல்லாருமே படிக்கிறோம், படிக்காம இல்லை இல்லைங்களா, படிக்கிறோம், எஃபர்ட் போடுறோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் நான் போய் உட்காரும் போது மறந்துடுறோம். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் படிக்கிறேன், நான் எஃபர்ட் போடுறேன், ஆனால் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு மறந்துடுறேன். எத்தனை பேர்? how many of you? சும்மா சொல்லுங்க. you all have to be free to answer. எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இல்லையா? எஸ் ஆர் நோ? எனக்கு கொஸ்டின் பார்த்துட்டேன், இங்கே வரைக்கும் ஆன்சர் வருது, ஆனால் எதுவும் வர மாட்டேங்குது. ஃபீல் ஆகுதா, ஃபீல் ஆகலையா? அது நான் போய் என் அம்மா கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? நம்ப மாட்டாங்க. பட் என் மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. உங்க மேலதான் படிக்கல அப்படின்ற மாதிரி படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாராவது என்ன சொல்லுவாங்க? உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? கணங்களா ஃப்ரீயா ஆன்சர் பண்ணணும், இது உங்களுக்காக தான். ஓகே சரியா? நீங்க பயப்படு இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், யூ கேன் ஆன்சர் வாட் எவர் யூ ஆன்சர். ஓகே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ முதல்ல படிச்சியானே கேட்பாங்க. நீ ஒழுங்கா படிச்சியான்னு கேட்பாங்க. சூப்பர். ஓகே இதே நீங்க உங்க டீச்சர் கிட்ட சொன்னீங்க, டீச்சர் என்ன சொல்லுவாங்க? டீச்சர்கிட்ட கேட்டாலும் அதே தானே முதல்ல சொல்லுவாங்க, படிச்சியா? நீ படிச்சியா, நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம ஒரு கேம் வழியா கத்துக்கலாம். டன். ஓகே ஸோ இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்றேன். உங்ககிட்ட 3 பேப்பர் இருக்கு கரெக்டா? அதுல 1, 2, 3 எழுதிருக்கீங்க. am I right? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பேப்பர்ல ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன்னா, நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு 1 minute டைம் கொடுப்பேன். நீங்க இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு நீங்க இதுல என்ன இருக்கோ அதை நீங்க எழுதுறீங்க. எழுதிட்டு உங்க பின்னாடி இருக்கிற பர்சன் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க 1 கிட்ட உங்க நேம் எழுதிருங்க மேல. ஓகேங்களா? பின்னாடி இருக்கிற பர்சன் கிட்ட கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதை இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு நீங்க கவுண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 10 ஐட்டம் எழுதியிருக்காங்க, அந்த 10 ஐட்டம் இதுல இருக்கா கரெக்டா, இன்னும் அங்கேருந்து நீங்க பார்த்துட்டு டிக் பண்ணி ஒரு நம்பர் போடுறீங்க. இப்போ 10 கரெக்டா எழுதியிருக்கான், இந்த பையன் 15 எழுதியிருக்கான், இந்த பையன் 1 எழுதியிருக்கான், வாட் எவர். உங்களோட வேலை கரெக்ட் பண்ணி நம்பர் எழுதுறது. அந்த ஐட்டம் அவங்க எழுதுனது இங்க இருக்கணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுவாங்க.
எப்படி பண்ணுவாங்க 3 வாட்டி. ஓகே, ஸோ என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லி லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டன், சிம்பிள் தானே, கன்ஃபியூஷன் இல்லைல்ல, ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுவேன், 1 minute டைமர் போடுவேன். நீங்க நல்லா பாருங்க, எழுதக்கூடாது, நல்லா பார்க்கணும். நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ 1 more minute டைம். நீங்க எழுதலாம், 1 minuteல எழுதணும். ஓகே, என்ன தெரியுதோ எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பேப்பர் என்ன பண்ணோம், பின்னாடி பாஸ் பண்ணிடணும். டன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வெயிட், நான் டைமர் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. 1 minute தர, நல்லா பார்த்துக்குங்க. பின்னாடி இருக்கிறவங்க நல்லா பார்த்துங்க. நான் எழுதுறது கரெக்டா இருக்கா தப்பா நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். அது பெர்ஃப்யூம், தெரியலனா கேளுங்க, அது பெர்ஃப்யூம். அது பேப்பர் வெயிட். seconds இருக்கு, இன்னும் நல்லா பாத்துக்குங்க. பிந்தி பொட்டு என்ன வேணாலும் எழுதிக்கலாம். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். உங்களுக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்கிங்க. இங்கிலீஷ்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்டாப். ஒன் மினிட் ஸ்டார்ட் பண்றேன். One, stop. Please pass the paper at the back. Okay, நீங்க கரெக்ட் பண்ணிடுறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன இருந்துச்சுன்னு சொல்லி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி? எஸ் ஆர் நோ? சரி, நான் இப்போ ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அந்த டைம்ல நீங்க பார்த்துக்கலாம் அவங்க எழுதியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணிட்டு சிட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஓகே, ஸோ படிக்கும் போது பை ஹார்ட் பண்றீங்களா? எப்படி படிக்கிறீங்க? பை ஹார்ட் பண்ணி தானே படிக்கிறீங்க இல்லையா? புரியுதா புரியலையா? புரியாது இல்லை. சம்டைம்ஸ் நம்ம சும்மா பை ஹார்ட் பண்ணி படிப்போம். கான்செப்ட்னா என்ன? கான்செப்ட் வழியா படிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கான்செப்ட்னா என்ன? அதுல என்ன மீனிங் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. வேற என்ன? கான்செப்ட்னா அதான், கரெக்ட்டுங்களா? So now I'll explain a concept to you. Okay, so இந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா there is a charger, ear pod, இது remote. So நமக்கு இது என்ன கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்? am I right? இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஸ்டேஷனரி. so என்ன இருக்கு? ஸ்டேப்லர், அதுக்கு பின் இருக்குது, போஸ்ட் இட் இருக்குது, மார்க்கர் பென் இருக்கு, பென் இருக்கு. am I correct? yes or no? இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர், பல்பு ஃபிட் பண்றதுக்கு தேவை ஸ்க்ரூ, பேட்டரி, இந்த மாதிரி ஐட்டம் தான் இங்க வச்சிருக்கோம். so it is connected to fitting. correct? அடுத்தது என்ன? ஃபுட் ஐட்டம்ஸ். ஜூஸ் பண்றதுக்கு ஆரஞ்சு, ஸ்பூன், பிஸ்கட், காஃபி, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்ட்ரா. ஸோ இது எல்லாமே ஃபுட்டோட ஐட்டம்ஸ். am I correct? அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்கப்போட ஐட்டம்ஸ். கிளிப், ஹேர் கோம், ஹேர் கிளிப், லிப்ஸ்டிக், பர்ஃப்யூம், பிந்தி. கரெக்டா? அடுத்தது நம்ம ஒர்க்குக்கு போகும்போது என்ன கொண்டு போனோம்? காரோட கீ, பர்ஸ், மொபைல், ஸ்பெக்ஸ். கரெக்ட்? ஸோ நான் இந்த கான்செப்ட்ல தான் நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? இந்த கான்செப்ட்ல தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா நான் புரிஞ்சுதான் இதை வச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு 1 minute டைம் தரேன்.
திருப்பி பாருங்க, திருப்பி பாருங்க. நான் க்ளோஸ் பண்ணுவேன், திருப்பி நீங்க எழுதணும். ஓகே, ஐ வில் கிவ் யூ 1 more minute now. அது எழுதுறது அங்கே இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். அங்கே நீங்க என்ன எழுதுறீங்க, அஃப்கோர்ஸ் அதுல நீங்க என்ன எழுதுனீங்க அது முடிஞ்சது, அதே நீங்க திருப்பி கூட எழுதலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஆனா கான்செப்ட் பேஸ்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க எழுத போறீங்க. ஸ்டார்ட்ஸ் நவ். 1 minute டைம் தர, நல்லா பாத்துக்குங்க. நீங்க மார்க் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு கரெக்டா போட்டிருக்காங்கன்னு மார்க் பண்ணிட்டீங்களா? அதை பத்திரமா வச்சுக்கோங்க, நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தி. Thirty seconds to go. $18, $17, $16. Three, 2, 1, go. 1 minute to go. திருப்பி நான் 1 minute தரேன் எழுதுறதுக்கு. அந்த பேப்பர்ல எழுதுறது கூட நீங்க எழுதலாம் திருப்பி. Stop. Give it back, please. பின்னாடி கொடுங்க. ஓகே, என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கு நீங்க எழுதும்போது? என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒரு பாயிண்ட் மைண்ட்ல இது ரெஜிஸ்டர் ஆகல, ஒரு அளவுக்கு தான் ஆச்சு. 2வது டைம் எழுதும்போது ஃபுல்லா பார்த்து எழுதிட்டேன். ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஓரளவுக்கு தான் ஏறிச்சு, ஓரளவுக்கு தான் ஓரளவுக்கு தான் மைண்ட்ல ஏறிச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் மைண்டில் முதல்ல ரெஜிஸ்டர் ஆச்சு. நீங்கள் 2வது சொல்லும் போது எந்தெந்த எக்யூப்மெண்ட் அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் மைண்டில் பெட்டராக ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பொறுமையாக தான் இதாச்சு, செகண்ட் டைம் தான் கொஞ்சம். செகண்ட் டைம் நீங்கள் அந்த கான்செப்ட் பண்ணும்போது பெட்டராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டமாக அங்கே எங்கேன்னு பார்த்து எழுதிட்டு இருந்தேன். செகண்ட் டைம் அதோட கான்செப்ட் என்னன்றதுனால அந்தந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க பொருளை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதை ஆர்டர் வைஸாக எழுதிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச நேம் மட்டும் தான் எழுதினேன். செகண்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு எது புரிஞ்சோ எழுதிட்டு, செகண்ட் வந்து எல்லாமே பார்த்து எழுதி. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு என்ன பிடிச்சது அது மட்டும் தான் நாங்கள் எழுதணும், அப்படிதான். ஸோ நம்ம படிக்கும்போது எது நமக்கு 1 word ஆன்சர்ஸ், எதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் நாங்கள் அதை படிச்சிருவோம், அப்படிதானே? செகண்ட் டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால 2 mark ஆன்சர்ஸும் டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிக்க முடியும். கரெக்டாக தப்பா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓரளவு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருந்துச்சு. 2வது டைம் ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகி எழுதிட்டேன். ஃபுல்லாக எழுதிட்டீங்க. ஓகே, பேக்கில் கொடுங்க. தம்பி நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களா ரெண்டுமே? என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ வாட் வாஸ் தி டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவன் 7 தான் எழுதியிருந்தான், செகண்ட் வந்து லவுடா சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதியிருந்தா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் 7 தான் எழுதியிருந்தான். 7 தான் எழுதியிருந்தா. செகண்ட் டைம்ல 12. கரெக்ட்டா 5 வந்து எக்ஸ்ட்ரா 5. ஃபர்ஸ்ட் டைம் 12 எழுதியிருந்தான், அதுக்கப்புறம் முக்காவாசி கரெக்டாக எழுதிட்டேன்.
செகண்ட் டைம்ல எவ்வளோ நம்பர்ஸ் எழுதியிருக்கான்? மோர் தென் தட் ஹவு மெனி? இந்த டோட்டல் நம்பர் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ எவ்வளோ நம்பர் எழுதியிருக்கான்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் 5 எக்ஸ்ட்ரா. ஸோ ஆல்மோஸ்ட் 18 19 எழுதியிருக்கான். ஓகே, டோட்டல் நம்பர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ எழுதியிருக்கான், எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கான், செகண்ட் டைம் எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கான்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9, செகண்ட் டைம் வந்து 14. ஃபர்ஸ்ட் டைம் 9. ஃபர்ஸ்ட் டைம் 9, செகண்ட் டைம் 14. ஃபர்ஸ்ட் டைம் 50, செகண்ட் டைம் 15. ரெண்டு டைம் ஈக்குவல். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது ஆர்டர் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எழுதும்போது கொஞ்சம் ஆர்டர் கரெக்டாக எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ல ஏதாவது தப்பா எழுதியிருக்கானா? எல்லாமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம்ல 13, செகண்ட் டைமும் 13. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல ஆர்டர் இல்லாம இருந்துச்சு, செகண்ட் டைம்ல ஆர்டர் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் 9, செகண்ட் டைம் 12. ஃபர்ஸ்ட் டைம் 9, செகண்ட் டைம் 12. நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் 9, செகண்ட் டைம் 15. ஃபர்ஸ்ட் டைம் 9, செகண்ட் டைம் 15. ஃபர்ஸ்ட் டைம் 11, செகண்ட் டைம் 15. ஃபர்ஸ்ட் டைம் 11, செகண்ட் டைம் 15. கரெக்ட்டா? சோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எழுதுனதுல அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லீங்களா? நீங்க இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாட் டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க பண்ணதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவன் எழுதும்போது அவனுக்கு என்ன பார்த்தானோ அதை எழுதுனா. செகண்ட் டைம் பார்க்கும்போது அவன் கான்செப்ட் புரிஞ்சு அதை ஆர்டர் வைஸ் எழுதுனா. சோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு பண்ணனா மார்க் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? வேற யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தான் எழுதியிருந்தாங்க, செகண்ட் டைம் இன்னும் நல்லா அதிகமாக எழுதிருந்தாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. சோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சு, கான்செப்ட் புரிஞ்சா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகுது. கரெக்டா தப்பா? எஸ் ஆர் நோ? பொறுமையா நம்ம பார்த்து பண்ணோம்னா நம்மளால பெர்ஃபார்ம் பெட்டர் ஆகுது. இதுல நமக்கு 2 பசங்க இருந்தாங்க. அதுல 2 பசங்க பாத்தீங்கன்னா அவங்க சேம் நம்பர் எழுதியிருக்காங்க. கரெக்டா? they have written same number last time, same number this time. ஓகே. ஸோ மேபி அந்த பசங்க கான்செப்ட் வழியாவோ அவங்களுக்கு மேபி மெமரி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி இம்மீடியட்டாக பெட்டராக இருக்கலாம். அப்படின்னா என்ன? நான் இப்போ படிக்கிறேன், இம்மீடியட்டாக எனக்கு ஞாபகம் வந்துடுது. ஸோ நான் அவங்க ப்ரீவியஸ் பேட்சில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நான் முந்தின நாள் அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன், அடுத்த நாள் நான் எழுதிடுவேன். கரெக்டா? குவார்டர்லி எக்ஸாம் எப்போ வருது? ஆகஸ்ட் செப்டம்பரில். அப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ரிவிஷன் பண்ணணும். எழுதி வச்சிடணும். எழுதி வச்சா போதுமா? டெய்லி ரிவிஷன் பண்ணணும். டெய்லி ரிவிஷனுக்கு தான் டைம் இல்லையே. அதுதான் நம்ம தூங்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கே எனக்கு டைம் இல்லை. இதில் நான் டெய்லி ரிவிஷன் எப்படி நான் பண்ணுவேன்? யோசிக்க வேண்டியது தானே? எஸ் ஆர் நோ? ஸோ தேர் சம்திங் கால்ட் ஸ்பேஸ்டு ரெப்பிட்டிஷன். ஸ்பேஸ்டு ரெப்பிட்டிஷன்னா என்னன்னா, நான் இன்னைக்கு ஒன்றை படிக்கிறேன், அடுத்தது நான் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கிறேன், அதுக்கு நான் நோட்ஸ் போட்டுடுறேன், அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒன்ஸ் நான் அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறேன். எப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். நான் இப்போ திருப்பி உங்களுக்கு 1 மினிட் தரேன், நீங்கள் திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்துட்டு நான் திருப்பி ஒரு 1 மினிட் தரேன், நீங்கள் எழுதி பாருங்க. லெட் அஸ் see. இஸ் தட் ஓகே? சரியா? டன்? நான் டைமிங் போட்டு ரெடியா? 1 2 3 go. நீங்க கவுண்ட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் கொடுக்கணும். ஓகே? Three, 2, 1, start.
3, 2, 1. என்ன ஃபீல் பண்ணீங்க இப்போ நீங்க எழுதும் போது? இப்போ ஓரளவு நல்லா கிளியராக பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஓரளவு எழுதுனது எழுதியிருக்கேன். எழுதிட்டீங்க. இன்னொன்று என்ன நடந்துச்சு? இன்னொன்று ஃபுல்லாக மைண்டுக்கு கரெக்டாக வந்துச்சு, ஆர்டராக வந்த மாதிரி இருந்துச்சு. வந்துச்சு. வெரி குட். ஹார்ட் டிரைவ்ல போயிருச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றது எழுதிட்டேன். சாப்பிட்றது ஃபர்ஸ்ட். எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். வெரி குட். அப்புறம் அதுக்கப்புறம் கண்டு தெரிஞ்சதில் எழுதிட்டேன். ஓகே, வெரி குட். ஸோ முன்னாடியோட உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமோட இது பெட்டர்னு ஃபீல் பண்றீங்களா? பெட்டர். எல்லாம் ஆர்டராக எல்லாம் எழுதிட்டீங்க. எப்படி உங்களுக்கு இது ஈஸி ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் ஆர்டராக நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் வச்சுக்கும் போது ஈஸி ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டைம் நான் பார்த்தது இல்லாமல் இந்த டைம் வந்து அதையும் விட அதிகமான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு 2 டைமை விட. ஓகே. ஆர்டராக பார்த்தங்காட்டி கொஞ்சம் ஈஸியாகவே இப்போ 2 வாட்டிக்கு முன்னாடி எழுதிட்டு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2 டைம் எழுதுனால 3வது டைம் எது எது அங்கங்கே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து போட்டு ஸ்பீடாக என்னென்ன அந்தந்த இடத்துல இருக்குங்கிறது டக்குன்னு எழுதுவோம். அதுதான் ஐ வாஸ் வெயிட்டிங் தி ஆன்சர். என்ன ஸ்பீடு? நான் உங்களை பார்த்தீங்க, நீங்கள் போய் வீடியோவில் பாருங்க, அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறது கடக்கடன்னு எல்லாருமே ஆல்வேஸ் ஸோ ஃபாஸ்ட். உங்கள் ஹேண்ட் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்துச்சு. இங்கேயும் ஒருத்தரோட கை இப்படி செம்ம ஃபாஸ்ட்டு. ஸ்பீட் இன்க்ரீசஸ். அப்போ எக்ஸாம் பேப்பர்ல எழுதும் போது டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்போ டைம் பத்தாதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதான் நார்மல் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்து போயிருது, எனக்கு டைம் பத்தல. இது 3 தானே காமன் ப்ராப்ளம். am I right or wrong? ஸோ இது 3க்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேனா? எஸ். சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதை விட இப்போ பரவாயில்ல, அதில் இருக்க பொருள் எல்லாமே மைண்டில் ஏறிடுச்சு. வெரி குட். சரி, ஓகே, சொல்லுங்க கண்ணா, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன், செகண்ட் டைம் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருக்கான். ஓகே. தேர்ட் டைம் வந்து பார்த்த எல்லா கான்செப்ட்டும் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு எழுதியிருக்கான். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் he has got 11, செகண்ட் டைம் இட்ஸ் 15, தேர்ட் டைம் இட்ஸ் 19. ஃபர்ஸ்ட் டைம் 13, செகண்ட் டைமும் 13, அப்புறம் தேர்ட் டைம் மட்டும் 15. யார் இது 13, 15 பண்ணது? யூ ரைட்? ஸோ நான் சொன்ன பத்தியா உனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீ 13 ரெண்டுமே சேமா எழுதியிருக்கேன். நான் கான்செப்ட் சொல்லியும் நீ சேமா தான் எழுதினேன். பட் நீ திருப்பி நீ ரிவைஸ் பண்ணேன்னா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். அதுக்கு தான் ஸ்பேஸ் ரெப்படேஷன். நீ பாரு, தேர்ட் டைம் 15 பண்ணியிருக்கேன். அதனால் நீ கான்செப்டோட தான் படிக்கிற, ஆனால் உனக்கு ஸ்பீட் வரல. கரெக்டாக தப்பா? ரைட்? ஸோ நீ ஒரு கொஸ்டினை நீ ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறேன், நீ யோசிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? நீனு 1.5 மணி நேரம் போயிடுவேன். அப்போ டைம் பத்தாது. அப்படி தானே? எஸ் ஆர் நோ? ரைட். நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் 15, செகண்ட் டைம் 15, தேர்ட் டைம் 20. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் 15, செகண்ட் டைம் 15, தேர்ட் டைம் 20. 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படி நினைக்கிறேன்? நீயே பார்த்துட்டு ஆன்சர்ஸை நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மொபைல் எழுதல, மொபைல்ஸ் எல்லாம் ஐட்டம் எல்லாம் மிஸ் ஆனதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிட்டான் இல்லையா? நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9, செகண்ட் டைம் 14, தேர்ட் டைம் 18. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் 12, செகண்ட் டைம் 16, தேர்ட் டைம் 18. ஸோ 12, 16, 18. ஃபர்ஸ்ட் டைம் 7, செகண்ட் டைம் 12, தேர்ட் டைம் 15. கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் 7, 12, 15. உனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரோட 50% நீ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எப்படி சொல், நீனே சொல். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓரளவு கிளியராக கிளாரிஃபை ஆச்சு. 2வது டைம் எங்கெங்கே ஆர்டராக வர்றது எல்லாமே பார்த்து இது பண்ணியாச்சு. தேர்ட் டைம் ஓரளவு நல்லா மைண்டு இது ஆர்டராக வரும்போது எழுதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும், ஸ்பீடு கிடைக்குது. ஸ்பீடு கிடைச்சிருச்சு. am I right? ஸோ உன்னால் டபுள் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ திங்க் உங்கள் எல்லாத்துலேயும் நீ தான் டபுள் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன். am I right or wrong? எல்லாரும் 4, 5 அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணாங்க, நீ டபுள் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீ இதை நீ படிக்கிறத யூஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா? கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டா ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறியா? ஹெல்ப்பாக இருக்கும். ஷுவர், 100%. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? will this help or no? ஹெல்ப். டெஃபினெட்லி ஹெல்ப். எவ்வளோ மார்க் நீங்கள் இப்போ வாங்குற மார்க் ஏதோ என்ன மார்க்கே நான் கேட்க வரல. நீங்கள் இப்போ வாங்குற மார்க்கோட இதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 மடங்கு வாங்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். நான் விடுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 350 வாங்குறேன். நீங்கள் நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை ட்ரை பண்ணேன்னா நான் இன்னொரு 30 மார்க் வாங்குவேன், 50 மார்க் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? டோட்டல் மார்க்ஸ் என்கிட்ட சொல்ல வேண்டாம். 30 to 35 மார்க். 35 மார்க்ஸ் இன்க்ரீஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? 40 அந்த மாதிரி. 40 மார்க்ஸ். அந்த மாதிரி ஒரு 30 to 40 அந்த மாதிரி. 30 to 40. 30 to 40 அது. 30 to 40. 40 to 45 ரேஞ்சுக்குள்ள எடுக்கும். 40 to 45. 45, 50.
30 to 40. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன், உங்களோட கன்க்ளூஷன் என்ன? இந்த ஹோல் இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன்? உங்கள் கன்க்ளூஷன் என்ன? கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். வெரி குட். உங்கள் குரூப்லேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுலேருந்து? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சு படிக்கணும், நல்லா படிக்கணும், எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் கரெக்டாக படிச்சுட்டு கான்செப்ட் எழுதணும். படிக்கும் போது எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, சரி, தேங்க்யூ வெரி மச். ஓகே, வெரி குட், சூப்பர். அன்பான நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆக்டிவிட்டி இப்போ பார்த்து முடிச்சிருந்தோம். ரொம்ப சிலதெல்லாம் அந்த ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்தது. சில குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்த விஷயங்களை எழுதுறதும், சில குழந்தைங்களை அதில் தடுமாறுறதும், அதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம அதிகமாக பேச போகிறோம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, இதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க, டாக்டர் அதுக்கு என்னென்னலாம் இன்புட் கொடுத்தாங்க, அதிலிருந்து அவங்க அடுத்த நிலையில் வந்து அவங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் வந்து மேம்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை காத்திருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.